நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பீகார் மற்றும் மேற்கு வங்க மாநிலத்திற்கு இன்று மீண்டும் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். கொல்கத்தாவில் புதிய மெட்ரோ ரயில் சேவையை இன்று துவக்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. ஜெஸ்ஸோர் ரோட் ரயில் நிலையத்திலிருந்து மெட்ரோ ரயிலிலும் பயணிக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தமிழகம் வருகை. நெல்லையில் நடைபெறவுள்ள பாஜக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். முன்னூற்று 86வது சென்னை நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. சென்னை வெறும் ஊரல்ல, தமிழ்நாட்டின் இதய துடிப்பு என எக்ஸ் தளத்தில் பதிவு. தாவேக மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அங்கிள் அங்கிள் என குறிப்பிட்ட கேள்வி எழுப்பிய விஜய். உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். நீங்கள் நடத்துகிற இந்த ஆட்சியில் நேர்மை இருக்கா, நியாயம் இருக்கா, ஊழல் இல்லாமல் இருக்கா, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க. டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் 1000 கோடிக்கு மேல ஊழல்னு சொல்றாங்க. அதுல மட்டுமா தப்பு நடக்குது? வேற எதுல தான் நடக்கல? உலகத்திலே மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அங்கிள் கொடுக்கணும். இதை பார்த்து வாயே இல்லாத ஊரு கூட வயிறு வலிக்கு சிரிக்குது. மக்கள் எழுப்பும் போர் முழக்கம் ஸ்டாலின் அங்கிளை இனி தூங்க விடாது என்றும் திட்டவட்டார். இப்ப ஆட்சியில இருக்கிற நம்மளுடைய அங்கிள் பதில் சொல்றது இருக்கட்டும். மக்களை நீங்க சொல்லுங்க, நீங்க உண்மையை சொல்லுங்க. செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே, சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? உங்களை தான் கேட்கிறேன், சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? சத்தமா சத்தமா மை டியர் அங்கிள், கேக்குதா? மக்களோட சத்தம் கேக்குதா? இது வெறும் சாதாரணமான முழக்கம் தான். கூடிய சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போறேன், அவங்களோட மனசு விட்டு பேச போறேன். அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான முழக்கம் இடி முழக்கமா மாறும். அத்தோட நிக்காது. அந்த இடி முழக்கம் தமிழ்நாட்டோட போர் முழக்கமா மாறும். அந்த போர் முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது. நடக்குதா இல்லையான்னு பாருங்க. பாசிச பாஜக மற்றும் பாய்சன் திமுகவிற்கு எதிராக சாட்டை எடுப்பேன் என விஜய் உறுதி. திமுகவை பாயாசம் என விமர்சித்து வந்த நிலையில் பாய்சன் என புதிய பெயர் வைத்து விமர்சனம். மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா? யாருக்கு எதிரான தானே கேட்கிறீங்க? வேற யாரு? மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தவேக இடையேதான் போட்டி என விஜய் அறிவிப்பு. ஆதாயத்திற்காக எந்த கட்சியுடனும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் கிடையாது என்றும் மாநாட்டில் திட்டவட்டார். ஏதோ அண்டர் கிரவுண்ட் ஆதாயத்துக்காக டீல் போட்டுக்கிட்டு டீல் பேசிக்கிட்டு இந்த அலையன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஊரை ஏமாத்துற கட்சி எல்லாம் நம்ம டிவிக்கே கிடையாதுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த பயமும் கிடையாது. எம்ஜிஆர் கட்டிக்காத்த கட்சி தற்போது யாரிடம் உள்ளது என்பதை நினைத்தால் வேதனையாக உள்ளது. அதிமுகவினரும் வெளியே சொல்ல முடியாத வேதனையில் உள்ளதாகவும் விஜய் சாடல். எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல? அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல? அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல, கனவு கூட காண முடியல. எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர். எப்படி கெஞ்ச வச்சு அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சியை, எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது? அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அப்பாவி தொண்டர்கள்
அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. மதுரையில் தாவேக மாநாடு முடிந்த பின்னர் ஒரே நேரத்தில் வாகனங்களில் புறப்பட்ட தொண்டர்கள். பாரப்பத்தி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். சென்னை ஊரப்பாக்கத்திலிருந்து தாவேக மாநாட்டிற்கு சென்ற 33 வயது இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியை சேர்ந்த 18 வயது இளைஞர் மூச்சுத்திணறல் காரணமாக மயக்கமடைந்து பலியானார். நாட்டை சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்த மத்திய அரசு பதவி நீக்க சட்டத்தை கொண்டு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மக்களை திசை திருப்ப இதுபோன்ற சட்டம் கொண்டுவரப்படுவதாகவும் விமர்சனம். தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். திட்ட விரிவாக்கத்தை வரும் 26ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதிமுக தற்போது யாரிடம் உள்ளது என அறியாமையில் விஜய் பேசுவதாக எடப்பாடி பழனிசாமி பதிலடி. கட்சி துவங்கியவுடன் முதலமைச்சராக ஆசைப்படுவது நல்லது இல்லை என்றும் அறிவுரை. தோற்றுவித்த கட்சி, ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக ஏற்றம் பெற்ற கட்சி அதிமுக கட்சி. ஒரு மரம் எடுத்தவுடனே பலன் தருவதில்லை. முதலிலே செடியை நடுவோம், அதற்கு தண்ணி ஊற்ற வேண்டும், அதுக்கு பராமரிக்க வேண்டும், எரு இட வேண்டும். அது மெல்ல மெல்ல பெரிதாகி மரமாகி பிறகு அந்த மரம் பூ பூத்து காய் காத்து கனி கொடுக்கும். அப்படித்தான் ஒரு இயக்கமும். எடுத்தவுடனே எந்த இயக்கமும் மக்களுக்கு நன்மை செய்துவிட முடியாது. அதிமுக யாரிடம் உள்ளது என்பது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவர் எப்படி இருக்க முடியும் என இபிஎஸ் கேள்வி. அதிமுக யாரிடம் உள்ளது என்று தெரியாமல் இருப்பவரின் பின்னால் செல்பவர்களின் நிலைமை என்ன ஆகும் என்றும் கவலை. சில பேர் பேசுகிறார்கள், இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்? சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, இவ்வளவு பேரோ அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், அனுதாபிகள். ஆகவே இன்றைக்கு நாட்டிலே என்ன நடக்குது என்று தெரியாமல் சில பேர் சில கருத்துக்களை தன் இஷ்டம் போல் பேசி வருகிறார்கள். புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 77% நிறைவேறிவிட்டதாக பொய்யான செய்தியை அமைச்சர் டிஆர்பி ராஜா வெளியிட்டிருப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. முதலீடு தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடாமல் வாக்குகளை வாங்க திமுக நாடகம் ஆடுவதாக விமர்சனம். விருதுநகர் அருகே 1000 ரூபாய் உரிமை தொகை வரவில்லை என்று அமைச்சரிடம் முறையிட்ட பெண்கள். காதில் கம்பளும் மூக்கில் மூக்குத்தியும் அணிந்திருந்தால் 1000 ரூபாய் தரமாட்டோம் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கூறியபோது கலகலப்பு. போட்டு வந்து நாங்கள் கம்மல் இருக்கிறது
மதுரை மாநாட்டில் கேப்டன் விஜயகாந்தை அண்ணன் என்று விஜய் பேசியது குறித்த கேள்விக்கு பிரேமலதா பதில். விஜயை எப்போதும் தான் தம்பியாகவே நினைப்பதாக பேட்டி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7370414434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.